என்னம்மா பையன் தூங்கலையா? என்ன சிவா நனைஞ்சிருக்க? நான் நனையில முதலாளி, சுத்தமாக இருக்கேன். ஓ, இங்கே ஒரு விருந்தே நடக்குது போல இருக்கே. அதான் நீயும் மேஜையில் உட்காந்துட்டிய. சாப்பிடு. நீங்கள் என் வீட்டுக்குள்ளே வந்தீங்க, நான் வரக்கூடாதா? காலம் எப்போவும் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ கணக்கத்திக்கு வந்திருக்கியா? அப்படிலாம் இல்லை முதலாளி, எப்பவும் கஞ்சி ஊருக்காக தான் திம்போம். அது சாப்பிட்ட மாதிரியே இருக்காது. இருந்தாலும் அதில் தான் சந்தோஷம். இன்னைக்கு என்னால் சாப்பிடவே முடியல, வாய்க்கு ருசியே தெரியல. அந்த சுக்காவை சாப்பிடு, அம்மாவே பண்ணுது, நல்லா இருக்கும். மனசு நல்லா இருந்தால் எல்லாமே நல்லா தான் அமையும். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேன், நானே சாப்பிட பார்க்குறேன். ரொம்ப நல்லா இருக்குண்ணா. ஏய் சிவா, கொஞ்சம் ஸ்காட்ச் குடி. நான் சுத்தமாகிட்ட முதலாளி, நீங்களே கொடுங்க. இப்போ நான் என்ன தான் பண்ணணுங்கிற? நீங்கள் பண்ண வரைக்கும் போதாதா? இதுக்கு மேலேயும் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன தெய்வமா? இப்போ உங்கள் விதியை நிர்ணயிக்க போகிறது எங்கே நல்லதா? இப்போ டைம் என்னாச்சு? அதுவும் என் சைடில் தான் இருக்கா? ஓ, 12 வந்துருச்சு முதலாளி. உங்கள் நேரம் காத்துக்கிட்டு இருப்பேன். வராமல் இருந்துடாதீங்க. வரட்டுமா? லேட்டனாலும் வந்துடுங்க. இடம் தெரியல, காடுபேட்டு. வர முதலாளி, வரமா? ஒளி இருந்தா கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் தெரியும். ஆனா ஒளியே இல்லைனாலும் தரிசனம் இருக்கும். இன்னைக்கு நடந்ததுக்கும் முன்னாடி நடந்ததுக்கும் ஆதாரம் விளக்குதான். தெரியுதா?